எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கௌதம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கடைசி 2 வாரத்துல ஏகப்பட்ட மொபைல்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதுல உங்களுக்கான ரேஞ்சுக்குள்ளார ஏதாச்சும் மொபைல்ஸ் இருக்கா? நீங்க ஏதாவது புதுசா மொபைல் வாங்குறதா இருந்தா, இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சூட் ஆகுதா? அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஒரு வேளை இப்ப நீங்க வந்து இந்த வீடியோ கேட்டுட்டு இருக்கும்போதே, என்னடா நம்ம ஃபோன்ல ஏதோ கரகரன்னு இருக்குது, நம்ம மைக் போயிருச்சா? அப்புறம் புதுசா ஃபோன் வாங்கணுமா நெனச்சீங்கன்னா, ஐ எம் வெரி எக்ஸ்ட்ரீம்லி சாரி. என்னோட தொண்டை கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. அதனால கொஞ்சம் கரகரன்னு கேட்கும். அதனால ஃபோன் எதையும் நீங்க மாத்திறாதீங்க. வேற ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஃபோனை மாத்திக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். மறக்காம டெக்பக் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மொபைல் ரியல்மியோட P4 லைட். ஆல்ரெடி ரியல்மி வந்து P4 சீரிஸ் வந்து ஆகஸ்ட் 20ஆம் தேதி 2025 லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மியோட P4 லைட் வெர்ஷன் வருது. யாராச்சும் அதில் வந்து நிறைய ஸ்பெக்ஸ் இருக்குது பட் வாங்க முடியல, கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த P4 லைட்டில் என்னெல்லாம் ஸ்பெக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.81 இன்ச் எல்சிடி டிஸ்பிளே, 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட், 180 ஹெர்ட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டாக வந்து 120 ஹெர்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட சிப்செட் பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 6000 6nm ப்ராசஸரோட வருது. கேமரா பொறுத்த வரைக்கும் மெயின் கேமரா வந்து 13 மெகா பிக்சலும், ரியர் கேமரா வந்து 5 மெகா பிக்சலும் வருது. பட் வந்து பார்த்தீங்கன்னா 1080 தான் நம்ம வந்து ஷூட் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் வந்து vlogs இந்த மாதிரி தான் எடுக்க போறீங்க அப்படின்னா டியூயல் வியூ வீடியோ வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கேமரா ரெண்டுத்தையுமே ஒரே நேரத்தில் ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ ஃப்ரண்ட்லையும் ரியர்லையும் ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இதோட ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் 4GB வந்து பார்த்தீங்கன்னா 64GB அண்ட் 128GB வருது. 6GB வந்து பார்த்தீங்கன்னா 128GB வருது. இது மொத்தம் 2 கலர் ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இதோட IP ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் IP64 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் 7000 mAh பேட்டரியும் 15 வாட்ஸுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் 6 இயர்ஸ்க்கு வந்து பேட்டரியோட ஹெல்த் வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்கும் அப்படின்னும் பைபாஸ் சார்ஜிங்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி கிளைம் பண்றாங்க. இது ரியல்மி UI 7.0 ஆண்ட்ராய்டு OS 16 வருது. அண்ட் 2 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா OS அப்டேட்டும் 3 இயர்ஸ்க்கு வந்து செக்யூரிட்டி பேட்சும் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து போக்கோட X8 Pro சீரிஸ். இதுல வந்து போக்கோட X8 Pro அண்ட் போக்கோட X8 Pro Max இப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியன்ட் வருது. போக்கோ X8 Pro டிஸ்பிளே வந்து பாத்தீங்கன்னா 6.59 இன்ச் 1.5K அல்ட்ரா பிரைட் AMO LED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. 3500 nits ஆஃப் பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதோட சிப்செட் பொறுத்த வரைக்கும் Dimensity 8500 Ultra 4nm ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. இதோட ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் 8GB ல வந்து 256GB அண்ட் 512GB 12GB ல வந்து 512GB வருது அப்படின்னு சொல்லி கிளைம் பண்றாங்க. இது மொத்தம் 3 கலர் ஆப்ஷன்ஸ்ல வருது. இதோட ரியர் கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகா பிக்சல் மெயின் கேமராவும் 8 மெகா பிக்சல் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் கேமராவும், இதோட ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 20 மெகா பிக்சல்ல வருது. இதோட பேட்டரி கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் 6500 mAh 100 வாட்ஸுக்கு ஹைப்பர் சார்ஜ், 27 வாட்ஸுக்கு ரிவர்ஸ் சார்ஜிங் இப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதோட ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் Xiaomiயோட Hyper OS 3 ஓடி வருது. அப்படியே நம்ம போக்கோட X8 Pro Max பொறுத்த வரைக்கும் அதோட டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.83 இன்ச் 1.5K அல்ட்ரா பிரைட் AMO LED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் வந்து ரெஃப்ரெஷ் ரேட்டாவும் 3500 nits ஆஃப் பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. இதோட சிப்செட் பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 9500S 3nm ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட RAM அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் 12GB ல 256GB அண்ட் 512GB அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியன்ட்ல வருது. இது மொத்தம் 3 கலர் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட கேமரா பொறுத்த வரைக்கும் ரியர் கேமரால 50 மெகா பிக்சல் மெயின் கேமராவும் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமராவும் வருது. அண்ட் ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் இதுலயும் 20 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1080 தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். ரியர்ல வந்து 4K வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணலாம். இதோட பேட்டரி கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் 8500 mAh 100 வாட்ஸுக்கு ஹைப்பர் சார்ஜ், 27 வாட்ஸுக்கு ரிவர்ஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இதோட OS பொறுத்த வரைக்கும் Xiaomiயோட Hyper OS 3 ஓடி வருது. அடுத்ததா விவோட T சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியன்ட் வந்திருக்கு. இதுக்கப்புறம் நிறைய வேரியன்ட்ஸ் வரப்போகுது. இப்போ வந்திருக்க வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா விவோட T5X 5G வேரியன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.76 இன்ச் LCD டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸ் ஆஃப் ரெஃப்ரெஷ் ரேட், 1200 nits ஆஃப் பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட சிப்செட் பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 7400 Turbo 4nm ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட RAM அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் 6GB ல 128GB 8GB ல 128GB அண்ட் 256GB இப்படின்னு 2 வேரியன்ட்ல கொடுத்துருக்காங்க. இது மொத்தம் 2 கலர் ஆப்ஷன்ல வருது. IP ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் IP68 அண்ட் 69, Origin OS 6.0 Android 16 ஓடி வருது. இதோட பேட்டரி பொறுத்த வரைக்கும் 7200 mAh அண்ட் 44 வாட்ஸுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் ரியர்ல 50 மெகா பிக்சல் மெயின் சென்சாராகவும் 2 மெகா பிக்சல்
bokeh லென்ஸாவும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பொறுத்த வரைக்கும் 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இது நீங்க மூன் போட்டோஸ்லாம் பயங்கர விரும்பி எடுக்கிறவங்களா இருந்தா சூப்பர் மூன் மோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அண்ட் அண்டர் வாட்டர் போட்டோகிராஃபி பிடிக்கும்னா 1.5 மீட்டர் வரைக்கும் நீங்க தண்ணிக்குள்ள வச்சு போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு சாம்சங்கோட கேலக்ஸி ஏ சீரிஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு வேண்டி 2 மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து A37, இன்னொன்று A57. A37ஓட ஸ்பெக்ஸ் பொறுத்த வரைக்கும் 6.7 இன்ச் சூப்பர் AMO LED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ஆஃப் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து வருது. இதோட ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் Exynos 1480 SoC வந்து கொடுத்துருக்காங்க. இதோட RAM அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் 8GB 128 and 256GB கொடுத்துருக்காங்க. 12GB 256GB கொடுத்துருக்காங்க. இதோட கேமரா பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் ரியர் கேமராஸா வருது. 50 மெகா பிக்சல் பிளஸ் 8 மெகா பிக்சல் பிளஸ் 5 மெகா பிக்சலோடு வருது. ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 12 மெகா பிக்சலோடு வருது. இதோட IP ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் IP68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட OS பொறுத்த வரைக்கும் Android 16 One UI 8.5 6th ஜென்ரேஷன் ஆஃப் OS அப்கிரேட் வந்து கேரண்டியா கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்றாங்க. செக்யூரிட்டி அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா March 31, 2032 வரைக்கும் கொடுக்குறாங்க. அடுத்ததா சாம்சங்கோட Galaxy A57 5G. இதோட ஸ்பெக்ஸ் பொறுத்த வரைக்கும் 6.74 இன்ச் சூப்பர் AMO LED பிளஸ் டிஸ்பிளே 120 Hzக்கு வந்து ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் Exynos 1680 சிப்செட்டோட வருது. இதோட RAM அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் 8GB and 12GB RAMக்கு 256GB ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட கேமரா பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் கேமரா செட்டப்ல வருது. 50 மெகா பிக்சல் பிளஸ் 12 மெகா பிக்சல் பிளஸ் 5 மெகா பிக்சலோட வருது. ஃப்ரண்ட் பொறுத்த வரைக்கும் 12 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இதோட IP ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் IP68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்துலயுமே பேட்டரியோட கெபாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா 5000 mAh சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் 2.0 வந்து கொடுத்துருக்கேன்னு சொல்றாங்க. அதாவது 30 மினிட்ஸ்ல உங்களுக்கு 60% வரைக்கும் சார்ஜ் ஆகும். அண்ட் இதோட OS பொறுத்த வரைக்கும் Android 16 One UI 8.5 6th ஜென்ரேஷன் ஆஃப் OS அப்கிரேட் வந்து கேரண்டியா கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்றாங்க. அண்ட் செக்யூரிட்டி அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா March 31, 2032 வரைக்கும் கொடுக்குறாங்க. விவோட Y சீரிஸ் லைன்ல வந்து நம்ம 2 மொபைல்ஸ் பார்க்க போறோம். Y21 அண்ட் Y11 இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா 5G கேட்டகரிக்குள்ள தான் வருது. 4G வந்துச்சுன்னா இப்போ கொஞ்சம் வாங்க வேணாம். பிகாஸ் எல்லாருமே 5Gக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க. 5G சிம்ஸ் தான் வருது. ஸோ 4G வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. பட் உங்களோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 4Gக்குள்ளே இருக்கு, நான் இப்போ வந்து இந்த 4Gலே இருந்துக்கிறேன், பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அதுக்கான மொபைல்ஸும் இருக்குது. கண்டிப்பாக அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ரெண்டுத்துலையுமே இதோட டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.74 இன்ச் வாட்டர் டாப் டிஸ்பிளே 120 Hz ஆஃப் ரெஃப்ரெஷ் ரேட் 1200 nits ஆஃப் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சிப்செட் பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 6300 ப்ராசஸரோடு வருது. இது ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி கெபாசிட்டி பொறுத்த வரைக்கும் 6500 mAh கொடுத்துருக்காங்க. ஆனால் Y21 5Gல வந்து 44 வாட்ஸுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் Y11 5Gல வந்து 15 வாட்ஸுக்கு சார்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க. இதோட பேட்டரி ஹெல்த் பொறுத்த வரைக்கும் 5 years வரைக்கும் வரும் அப்படின்னு அவங்க கிளைம் பண்றாங்க. இந்த ரெண்டு மொபைலுமே 2 கலர் ஆப்ஷன்ஸ் வருது. இதோட IP ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் IP65 வந்து கொடுத்துருக்காங்க. இதோட OS பொறுத்த வரைக்கும் Origin OS 6 Android 16 ஓடி வருது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா iQOட 15 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதான் போன வருஷம் November 26 லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா Apex அப்படிங்கிற வந்து ஒரு புது எடிஷனோடி லான்ச் பண்ணியிருக்காங்க. இதே நீங்க வந்து கலர் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. பட் அதோட ஸ்பெக்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன். இதோட டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.85 இன்ச் AMO LED டிஸ்பிளே 2K ரெசல்யூஷன் அண்ட் 144 Hz ஆஃப் ரெஃப்ரெஷ் ரேட் ஓடி வருது. இதோட சிப்செட் பொறுத்த வரைக்கும் Snapdragon 8 Elite Gen 5 ப்ராசஸரோடு வருது. இதோட RAM அண்ட் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட்ல வருது. 12GB வந்து 256GBக்கும் 16GB வந்து 512GB ஓடி வருது. இதோட பேட்டரி கெபாசிட்டி பொறுத்த வரைக்கும் 7000 mAh 100 வாட்ஸுக்கு வந்து ஃபிளாஷ் சார்ஜ் 40 வாட்ஸுக்கு வந்து வயர்லெஸ் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட OS பொறுத்த வரைக்கும் Origin OS 6 Android 16 ஓடி வருது. இதோட கேமரா பொறுத்த வரைக்கும் ரியரில் வந்து மல்டி கேமரா செட்டப் ஓடி வருது. மெயின் சென்சார், அல்ட்ரா வைட் ஆங்கிள், பெரிஸ்கோப் கேமரா இந்த மூணுமே வந்து 50 மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 32 மெகா பிக்சலோடு வருது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா அண்ட் லெஜெண்ட் சொல்லிட்டு 2 வேரியன்ட் இருக்கு. இப்போ Apex எடிஷன் சொல்லிட்டு இது 3வது வேரியண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லாவோ மொபைல் தான் பார்க்க போகிறோம். ஒரு வேளை 4G மொபைல்ஸ் தான் வாங்க போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா இவங்க கேட்டகரியில் வந்து ஒரு 3-4 மொபைல்ஸ் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா லாவோட போல்ட் வந்து நார்மல் 2 அது வந்து 5Gல தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. லாவோட போல்ட் N2 சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4Gல வருது. ஆல்ரெடி வந்து அவங்க நார்மல் ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா March 31 வந்து அவங்க ப்ரோ லான்ச் பண்ணாங்க. அண்ட் April 1 வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 வேரியண்ட்டில் வந்து ப்ரோவும் லைட்டும் என்ன ஸ்பெக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ப்ரோவை பொறுத்த வரைக்கும் இதோட ஸ்பெக்ஸ் எடுக்கும்போது 6.75 இன்ச் LCD டிஸ்பிளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோடி வருது. இதோட சிப்செட் பொறுத்த வரைக்கும் Unisoc T7250 ப்ராசஸரோடி வருது. அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகா பிக்சல் AI ட்ரிபிள் கேமரா செட்டப்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் 8 மெகா பிக்சல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமராவை கொடுத்துருக்காங்க. இதோட RAM அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் 4GB ரேமும் 128GB ஸ்டோரேஜும் ஒரே ஒரு வேரியன்ட்டோட வருது. இதோட பேட்டரி கெபாசிட்டி பொறுத்த வரைக்கும் 5000 mAh அண்ட் 18 வாட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இது IP ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் IP54ல இருக்கு. மொத்தம் 2 கலர் ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் Android 15 தான் இப்போதைக்கு வருது. பட் ஒரு மேஜர் அப்டேட்டா Android 16க்கு வந்து இதை அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க கிளைம் பண்றாங்க.
இதே N2 லைனப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் வெர்ஷனும் இருக்குது. இந்த லைட்டோட ஸ்பெக்ஸ் வந்து பார்க்கும்போது 6.75 இன்ச் HD ப்ளஸ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 90 ஹெட்ஸ் ஆஃப் ரெஃப்ரெஷ் ரேட்டோடய வருது. இதோட ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் யூனிசாக் 9863A சிப்செட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் 3GB ரேமும் 64GB ஆஃப் ஆன்போர்ட் ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. மைக்ரோ SD யூஸ் பண்ணி நீங்கள் 512GB வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதோட பேட்டரி கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரியும் 10 வாட்ஸுக்கு ஒயர்ட் சார்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க. இதோட கேமரா பொறுத்த வரைக்கும் டூயல் செட்டப்ல 30 மெகா பிக்சலுக்கு வந்து கேமராவும் ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 5 மெகா பிக்சலுக்கும் வருது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரெட்மியோட A சீரிஸ் மொபைல் தான் பார்க்க போறோம். இதோட டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.9 இன்ச் HD பிளஸ் டிஸ்பிளே 120 ஹெட்ஸ் வரைக்கும் அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட்டும் அண்ட் அதே மாதிரி 120 இருந்து 240 ஹெட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அடாப்டிவா டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்கும் அப்படின்னு கிளைம் பண்றாங்க. அண்ட் இதோட பீக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 800 நிட்ஸ் வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதோட சிப்செட் பொறுத்த வரைக்கும் யூனிசாக் T8300 5G SoC 6nm ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பேட்டரி கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் 6300 mAhம் 15 வாட்ஸுக்கு ஒயர்ட் சார்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க. இதோட கேமரா பொறுத்த வரைக்கும் ரியர் கேமரா வந்து 32 மெகா பிக்சலும் ஃப்ரண்ட் கேமரா வந்து 8 மெகா பிக்சலோடய வருது. IP ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் IP52 ஓடி கொடுத்துருக்காங்க. அண்ட் OS பொறுத்த வரைக்கும் ஷவுமியோட ஹைப்பர் OS 3 Android 16 ஓடி இது கொடுத்துருக்காங்க. இதில் எந்த மொபைல் வந்து நீங்கள் வாங்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க, இதில் எது உங்கள் ரேஞ்சுக்குள்ளே வருது, இதில் எந்த மொபைல் நான் ரிவ்யூ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வேறு நிறைய வீடியோஸும் இருக்குது. வரலாறு பற்றி பேசுகிறதுக்கும் ஆட்கள் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓனர்ஷிப் ரிவ்யூ பண்ணுறதுக்கும் ஆட்கள் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும், இல்லை நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு மொபைல் இப்போ தான் லேட்டஸ்ட்டாக வாங்கியிருக்கேன், அதை வந்து ஓனர்ஷிப் ரிவ்யூ பண்ணுறதுக்கு நான் ரெடி அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெயில் ஐடிக்கோ இல்லைனா இந்த இன்ஸ்டாகிராம் ஐடிக்கோ வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தட் நம்ம அந்த ஓனர்ஷிப் ரிவ்யூ நீங்களே வந்து இங்கே உட்காந்து உங்களோட ஃபோனோட விஷயங்களை நீங்கள் சொல்லலாம். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் டெக் பேக் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.